முக்கிய செய்தி. நாளை திருமாவளவன் தலைமையில் நடைபெறவிருந்த விசிகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆதரவு கோரி தாவேக கடிதம் எழுதியிருந்த நிலையில் கட்சியினருடன் ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். நாளை திருமாவளவன் தலைமையில் நடைபெறவிருந்த விசிகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இந்த ரத்துக்கான காரணம் என விவரங்களை பதிவு பண்ணலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் நாளை காலை சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் 11 மணிக்கு கூடுவதாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கான காரணமாக திருமாவளவன் சொல்லியிருந்தது, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆதரவு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடிதம் வந்திருக்கிறது. அது தொடர்பாக கட்சியினருடன் பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது நாளை தெரிவிக்கப்படும் எனவும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறவில்லை. அவர்கள் மற்ற கட்சியினுடைய ஆதரவை நாடி இருக்கிறார்கள். மற்ற கட்சியினுடைய ஆதரவு இருந்தால்தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக திருமாவளவனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகியிருந்தது. அதனை திருமாவளவனும் ஒப்புக்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து ஆதரவு கேட்டு கடிதம் வந்திருக்கிறது. அது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகுதான் முடிவு சொல்லப்படும். அதற்காக நாளை காலை 11 மணிக்கு கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறும். அந்த உயர்நிலைக்குழு கூட்டம் நடந்து முடிந்ததன் பிறகாக கட்சியினுடைய ஆலோசனையை பெற்று முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இன்று மாலை 5:30 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உயர்நிலை கூட்டம் கூடுவதற்கான அந்த அறிவிப்பு என்பதும் வெளியாகியிருந்தது. ஆனால் 7:30 மணிக்கு 2 மணி நேரத்தில் தற்போது அந்த கூட்டம் திடீரென ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவருடைய ஆதரவு கொடுக்கிறார்களா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அந்த ஆலோசனை கூட்டமே ரத்து செய்யப்பட்டிருப்பது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு பின்னடைவு தருவதாக பார்க்கப்படுகிறது. திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் விஜய் விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்திருந்தார். அதன் பிறகு நேற்று அந்த வெற்றி செய்திகள் எல்லாம் வந்த பிறகு அறிவாலயத்தில் இருந்து முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவரை சந்தித்ததன் பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் விஜய் நாங்கள் பெரிதாக விமர்சிக்கவில்லை, எங்களுடைய நோக்கம் வெற்றி பெற்றது, ஆனால் எங்கள் கூட்டணி வெற்றி பெறவில்லை என்ற வகையில் திருமாவளவன் பேசியிருந்தார். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்ன, தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பீர்களா என்கின்ற கேள்விக்கு அவர் மறுத்து பதிலளிக்கவில்லை. இன்றும் அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து அவர்களுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் வந்திருப்பதை ஒப்புக்கொண்ட திருமாவளவன் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரா இல்லையா என்பதையும் அவர் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. நாளை உயர்நிலைக்குழு கூட்டத்தையும் இந்நிலையில் ரத்து செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.